நாகை மாவட்டத்தில் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தரங்கம்பாடி மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி கடலுக்குள் படகில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின் மற்றும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துபவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கருப்பு கொடிகளை கையில் ஏந்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பெண்கள் மற்றும் மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி கடலுக்குள் படகில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதியா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளனர். இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மீன்பிடி ஒழுங்குமுறை தடை சட்டம் 1983 தடையை மீறி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, இரட்டை மடி வலை மற்றும் அதிவேக திறன் கொண்ட குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி பூம்புகார் மற்றும் சந்திரபாடி மீனவ கிராமங்களில் மீன்பிடி தொழில் செய்து வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி தலைமையில் இன்று மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படகில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக இன்ஜின் இவற்றை பயன்படுத்தும் மீன்பிடி தொழில் செய்யும் பூம்புகார் மற்றும் சந்திரபாடி மீனவ கிராமத்தின் மீது பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத மீன்வளத்துறையை கண்டித்தும் மீன்பிடி தொழிலை புறக்கணித்து இன்று 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் கருப்பு கொடி கட்டி கடலில் இறங்கி தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் தரங்கம்பாடி கடற்கரையில் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மயிலாடுதுறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.